புதிய மாதத்தின் காலை தொழுகைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கடவுளை தொழுவோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்தின் காலை தொழுகைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, அருணோதய தொழுகையாக இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவரே நாங்கள் திருச்சபையாராய் இணைந்து இந்த காணொளி தொலைக்காட்சியின் வழியாக நாங்கள் ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய நிறைவான பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை, இந்த மாதத்திற்குரிய நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தேவாவியானவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, இத்தொழுகையிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசித்து தியானிக்கின்ற திருமறை பகுதிகள், ஏறெடுக்கின்ற ஜெபங்களிலே உமது கிருபை தங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து கீதம் 39 பாடுவோம். கீதம் எண் 39. தோத்திர பாத்திரனே தேவா, தோத்திரம் துதி உமக்கே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். God
முறையாக வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட சங்கீதம் 18 வசனங்கள் 21 முதல் 35 முடிய. சங்கீதம் 18 வசனங்கள் 21 முதல் 35 முடிய முறையாய் படிப்போம். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தரே நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கும் இருக்கிற என் கைகளின் சத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதருக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபாடுள்ளவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தரே நீர் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் உடன்படப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரை இல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குகிறார். சேர்ந்து படிப்போம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். நாம் அனைவரும் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார், எங்கள் கண்ணாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையகளே. ஆமென். இப்பொழுது திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 வரை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 வரை. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடே உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட தேவையல்ல, வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயிலிருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படிக்கு நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமுமான உகந்த பலியுமாக எப்பாப்ரா தீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. வசனம்
அன்பு நிறைந்த ஆண்டவரே, 7 மாதங்களை நிறைவு செய்து 8வது மாதத்தையும் நாங்கள் சந்திப்பதற்கு அருள் புரிந்தீர். இந்த ஆண்டின் இடைப்பட்ட மாதங்களில் கலங்கி கண்ணீர் வடித்து தவித்து நின்ற வேளைகளில் ஆண்டவரங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து கொண்டீர். நன்றி சொல்லுகின்றோம். என்னை பலத்தால் இடைகட்டுகிறவர் அவரே என்றபடி வாழ்வு நடிகிலும் ஆண்டவரங்களை பலப்படுத்தி வழிநடத்தும் அடியேனின் வாயின் வார்த்தைகளும் கேட்கின்ற எல்லாருடைய இதயத்தின் தியானங்களும் ஆண்டவருக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஓர் புதிய மாதத்தை சந்திக்க ஆண்டவர் நமக்கு பலன் அருளினார். கடந்து போன காலங்களையும் நாட்களையும் எண்ணி பார்க்கின்ற போது நமக்கு அதிர்ச்சியும் வேதனையும் தான் நிறைந்திருந்தது. இன்றைய சிந்தனைக்காக திருமறை பாடமாக படிய கேட்ட பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சிந்தனை வசனமாக எடுத்துக்கொள்ளுவோம். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எதுவானாலும் என்னால் செய்ய இயலும் என்று தூய பவுலடியார் எழுதுகின்றார். இந்த பிலிப்பு நிறுவமானது பவுல் சிறையிலிருந்து எழுதப்பட்ட ஓர் கடிதம் என்று இந்த பிலிப்பியர் நிருபத்திற்கு ஓர் சிறப்புண்டு. என்ன என்று சொன்னால், இந்த பிலிப்பி திருச்சபை பவுலால் உருவாக்கப்பட்ட, ஐரோப்பா கண்டத்தில் உருவாக்கப்பட்ட முதல் திருச்சபை. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே படிக்கின்ற போது பவுல் அப்போஸ்தலர் ஒரு முறை கனவு ஒன்றை காண்கின்றார். அந்த கனவிலே மக்கத்தோனியா நாட்டை சார்ந்த ஒருவர் அவரிடத்திலே வந்து, எங்களுக்கு நற்செய்தியை நீர் அறிவிக்க வேண்டுமென்று அழைப்பு விடுப்பதாக அவர் கண்டார். அந்த கனவு அவருடைய ஊழியத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. மக்கத்தோனியா நாட்டுக்கு சென்றார். மக்கத்தோனியா நாட்டிலே சென்று அங்கிருந்த பெரிய பட்டணமாகிய பிலிப்பு பட்டணத்திலே சென்று தங்கியிருந்தார். கர்த்தருடைய நாள் வந்தபோது ஜெபிக்க வேண்டுமென்ற ஆவல் அவருக்கு ஏற்பட்டது. இன்று நாமும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஓய்வு நாள் வரும்போது ஆலயத்திலே செல்ல இயலவில்லையே என்கின்ற ஏக்கம் எல்லார் மனதுக்குள்ளும் இருக்கிறது. பவுலும் பிலிப்பி பட்டணத்திலே சென்று புதிதாக நற்செய்தி பணியை எங்கு ஆரம்பிப்பது என்று எண்ணி ஓர் நாள் அந்த கர்த்தருடைய நாளன்று ஆற்றங்கரைக்கு செல்லுகின்றார். ஆற்றங்கரைக்கு சென்றபோது அங்கே சில பெண்கள் கூடியிருக்கிறார்கள். கிடைத்த வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது என்று அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுகின்றார். அந்த கூட்டத்திலே இருந்த பெண்களில் ஒருவர் தியத்தீரா ஊராள் என்று சொல்லக்கூடிய இரத்தாம்பரம் விற்கின்ற ஒரு பெண்மணி. அவள் மிகுந்த செல்வம் படைத்தவர். லீதியாள் என்பது அவருடைய பெயர். அந்த செல்வத்தின் மூலமாக இவருக்கு பணிவிடை செய்யவும் ஊழியத்திற்கு உதவி செய்யவும் அவர் தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். அவருடைய வீட்டிலே சிலரால் ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபைதான் பிலிப்பி திருச்சபை. சில காலங்களுக்குள்ளாக அந்த திருச்சபை வளர்ந்து பெருகிற்று. அந்த திருச்சபை நின்று அவர் வெளியிடத்திலே சென்றபோதும் அந்த திருச்சபை அவரிடத்திலே கொண்ட நன்மதிப்பை விட்டுவிடவில்லை. பல நிலைகளிலே பவுல் துன்பப்பட்ட போது அவருக்கு பண உதவியும் செய்து ஜெப உதவியும் வழங்கினார்கள். இவைகளை பெற்றுக்கொண்ட பவுல் அவைகளை நன்றியோடு நினைத்து அவர்களுக்கு நன்றி கடிதத்தையும், நீங்கள் செய்த உதவியினால்
நான் நன்மை பெற்றேன் என்பதையும் அவர்களுக்கு நன்றியாக எழுதிவிட்டு சில ஆலோசனைகளையும் எழுதுகின்றார். எழுதிவிட்டு நிறைவாக தன் நிலையை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னால் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், உயர்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று சொல்லி தன்னுடைய நிலையை அவர் சொல்லுகிறார். அங்குதான் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லுகிறார். இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்ற போது மக்களுடைய கரங்களில் பணப்புழக்கம் இல்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை, 4 மாதங்களாக வேலைக்கு செல்ல முடியவில்லை. என்ன செய்வோம் என்கின்ற கலக்கங்களும் ஏக்கங்களும் எல்லா மக்களிடத்திலும் ஆட்டி படைக்கின்ற இந்த காலங்களில் ஆண்டவர் இந்த வார்த்தை வழியாக நம்மோடு பேசுகிறார். பவுல் சொல்லுகின்றாரே, என்னால் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், வளமான காலங்களில் மட்டுமல்ல வறுமையான காலங்களிலும் நான் நிறைவாக வாழுவேன் என்று சொல்லுகிறார். நம்மால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? நான் இன்னும் வாழ்ந்து விடுவேன் என்று நம்மால் சொல்லுகின்ற நிலையிலே நாம் இருக்கின்றோமா? ஒரு முறை சாக்ரட்டிஸ் என்கின்ற தத்துவ ஞானியிடத்திலே சென்று சிலர் அவரிடத்திலே கேட்டார்கள், செல்வந்தர் என்பவர் யார் என்று. அப்போது அவர் சொன்ன பதில், வறுமையிலும் மனநிறைவோடு வாழுகின்றாரே அவர்தான் செல்வந்தர் என்று. வறுமையிலும் மனநிறைவோடு வாழுகின்றவர் செல்வந்தர். அப்படி என்று சொன்னால், நாம் இன்று நம்முடைய வறுமையான சூழலிலும் ஆண்டவர் தந்த வாய்ப்புகளை, பலனை, சுகத்தை எண்ணி அவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் நமக்கு பலன் அருள்வார் என்ற நம்பிக்கையிலே வாழ்வதற்கு துணை புரிவாராக. இந்த மாதம் விடுதலையை நினைவு கூறுகின்ற மாதம். 2-3 மாதங்களுக்கு முன்பதாகவே சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களை தயாரிப்பதற்கென்று அரசு ஆயத்தமாகிவிடும். அதற்கென்று படை வீரர்கள் ஆயத்தமாவார்கள், கல்லூரி பாடசாலை மாணவர்கள் ஆயத்தமாவார்கள், பல நிகழ்வுகள் நடந்தேறும். ஆனால் இன்று அதை நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாதபடிக்கு அரசு அதை பற்றி எந்த எண்ணமும் இல்லாதபடி இருக்கிறது. ஏன், நம்முடைய பாரத தேசமை கண்கலங்கி நிற்கின்றது. விஞ்ஞானத்தினுடைய வீராப்பு விண்ணை எட்டி நின்ற வேளைகளில் நாமும் கூட எவ்வளவு ஆச்சரியப்பட்டோம். விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ச்சியை தந்திருக்கிறது, கண்டுபிடிப்புகளை தந்திருக்கிறது, அறிவியல் வளர்ச்சி எவ்வளவு சிறந்தது என்றெல்லாம் நாம் பாராட்டினோம். ஆனால் இன்றைக்கு கண்ணுக்கு புறப்படாத கோவிட்-19 என்று சொல்லக்கூடிய அந்த வைரஸ் காரணமாக பல துன்பங்கள் மக்கள் அனுபவிக்கிறார்கள். எங்கே இந்த விஞ்ஞானம் பதில் சொல்ல இயலாமல் போய்விட்டது. மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவ விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் இதை குணப்படுத்தி விடுவோம் என்று சொல்லுகின்ற நிலையில் இல்லை. ஆக எல்லாவற்றுக்கும் மேலாக இறையாற்றல் இருக்கிறது என்பதை புரிந்து நாம் இறைவனோடு நம்முடைய பலவீனங்களிலே என்னை பலப்படுத்தும் என்று கேட்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தையும் வலுவிழந்தவனுக்கு வலுவையும் அளிக்கின்ற ஆண்டவர், பலனில்லாதவனை பலப்படுத்துகின்ற ஆண்டவர் என்று சொல்லுகிறார். பலனில்லாத ஒருவனை கொண்டே பலமுள்ள காரியங்களை ஆண்டவரால் செய்ய முடியும். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நியாயாதிபதிகளுடைய நூலில் நாம் படிக்கின்ற போது கிதியோன் என்றொரு மனிதன், அவன் மனாசே கோத்திரத்தை சார்ந்தவன். அவன் தன்னை சொல்லுகின்ற போது, நான் எந்த பின்னணியமும் இல்லாதவன், எந்த பலனும் எனக்கு இல்லை. அவனுடைய நாட்டிலே அந்த நாட்களில் மீதியானியர், அம்மோனியர் போன்றவர்கள் வந்து இவர்கள் செய்திருக்கின்ற விளைச்சலை அறுத்து கொண்டு செல்வதும் அழித்துவிட்டு செல்வதுமாக இருந்தார்கள். இந்த நிலையிலே இந்த கிதியோன் பார்க்கின்றார், தன்னுடைய சொற்ப நிலத்திலே பண்படுத்தி பயிரிட்டு அது அரைகுறையாக விளைந்த அந்த காலகட்டங்களில் இரவோடு இரவாக அந்த கதிரை அறுப்பதற்கென்று அவர் முயற்சிக்கின்றார். அப்போது கர்த்தருடைய தூதனானவர் அவனை தோண்டி அவனிடத்திலே சொல்லுகின்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவரோ எளிய மனிதர் என்று சொல்லுகிறார். சந்தித்த தூதுவர் சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலி. ஏனென்று சொன்னால், இப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டங்களில்
அம்மோனியரும் மீதியானியரும் எப்போது வந்து பயிரை அழிப்பார்கள் என்ற சூழல் இல்லாத காலத்திலும் கூட நீ நம்பிக்கையோடு இதை விதைத்து அறுத்து அறுவடை செய்கின்றாயே, இந்த பலன் உனக்கு போதும், இந்த தைரியம் போதும், நம்பிக்கை போதும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீதி தலைவனாக நின்று நீ வழிநடத்து என்று சொல்லி அவனுக்கு அழைப்பு விடுக்கிறார். அவர் கேட்கிறார், இந்த செய்தி ஆண்டவருடைய செய்தி, அவர் என்னோடு இருப்பார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு எப்படி ஏற்படும்? நான் உம்மை அறிந்து கொள்வதற்கு ஒன்று செய்ய வேண்டும், நான் கொண்டு வருகின்ற விருந்து படைகளை நீர் சாப்பிட வேண்டும் என்று சொல்ல அவர் அதற்கு சம்மதிக்கின்றார். அப்படியே அவர் சம்மதித்து சாப்பிடுகின்றார். தன்னுடைய கோலினால் அந்த உணவை தொட்டபோது அந்த பாறையிலிருந்து அக்கினி புறப்படுகின்றது, பட்சித்து போட்டது. நிச்சயமாகவே இவர் இறை மனிதர் என்கின்ற நம்பிக்கையோடு தன்னுடைய பணிகளை செய்கிறார். படைகளை திரட்டுகின்றார். ஒரு பெரிய படையை திரட்டிவிட்டார். அங்கே சொல்லப்படுகிறது, மீதியானியர் வெட்டுக்கிளிகளைப் போல பர்வதமெங்கும் சூழ்ந்திருந்தார்கள். ஆனால் இவர்களோ ஒருவேளை பெரும்படை என்று சொன்னால் பல ஆயிரங்களை தாண்டி இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், கிதியோனே, இத்தனை படைகள், இத்தனை எண்ணிக்கை இதற்கு தேவையில்லை. ஏனென்று சொன்னால் ஒருவேளை இந்த படையோடு நீ சென்று வெற்றி பெற்றால் நீ பலசாலி என்றும் உன்னுடைய படைகள்தான் இந்த வெற்றியை ஏற்படுத்தி தந்தது என்றும் எண்ணக்கூடும். இவர்கள் வேண்டாம். அதிலே வடிகட்டிய 300 பேரை அவர் தெரிந்தெடுக்கின்றார். இந்த நிகழ்வு நாம் திருமறையிலே படிக்கின்ற ஒன்று. அந்த 300 பேரை கொண்டு 3 படைகளாக பிரித்து அவருடைய கரங்களிலே தீவட்டி, பானை, எக்காலம் இவைகளை அவர்கள் வைத்து கொண்டு நள்ளிரவு நேரத்திலே இறை தூதருடைய வார்த்தையின்படி அந்த தீவட்டியை மறைத்து வைத்திருந்த பானையை உடைத்து எக்காலத்தை ஓதுகின்றார்கள். தூங்கிக் கொண்டிருந்த மீதியானிய படை இதோ வந்துவிட்டார்கள் என்று எண்ணி அலறி அடித்து கொண்டு எழும்புகின்றார்கள். ஒருவரை ஒருவர் அவர்களை தாக்கிக் கொள்ளுகின்றார்கள். அழிந்து போனார்கள். கிதியோன் போராட வேண்டிய தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்பட வேண்டிய தேவை மாத்திரம் இருந்தது. ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். மிகச் சிறப்பாக நீதி தலைவராக நின்று அந்த மக்களை வழிநடத்தினார். பலவீனனை பலப்படுத்துகின்ற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு என்று சொல்லுகின்ற பவுலின் வார்த்தையின்படி பல வேளைகளிலே நாமும் கூட எதுவும் செய்வது அறியாமல் தயங்கி கலங்கி நின்ற வேளைகளில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி வெற்றி பாதையிலே வழி நடத்தினார் என்பதை எண்ணி நாம் அவருக்கென்று வாழ அழைக்கப்படுகின்றோம். அதுபோன்று இறைவன் பலத்தை பலவீனத்தால் ஆட்கொள்கிறவர். பலத்தை பலவீனத்தை கொண்டு வெற்றி பெற முடியும். இது சற்று முரண்பட்ட வார்த்தை என்று தோன்றலாம். எப்படி பலசாலியை பலவீனன் வெற்றி கொள்ள முடியும்? அது இறைவனால் முடியும். எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் தாவீது என்கின்ற பலவீனனை கொண்டு கோலியாத் என்கின்ற பலசாலியை தோற்கடித்த நிகழ்வு. இந்த தாவீது எந்த போர் பயிற்சியும் இல்லாதவன், ஆடுகளின் பின்னே திரிந்தவன். அவனுக்கு பறவைகளை வேட்டையாடுகின்ற தொழில் ஒன்றுதான் தெரியும். ஆனால் இந்த சவுல் என்று சொல்லக்கூடியவன் மிகுந்த போர் பயிற்சியும் படை பயிற்சியும் திறனும் உள்ளவன். அவனுடைய இருப்பு ஆயுதங்கள் அவ்வளவு பெரிதானவைகள். அத்தனையும் கொண்டு அவன் நிற்கின்ற போது இவனை அனுப்புகின்ற சவுல் சொல்லுகிறான், நீ கோலியாத்தை வெல்ல முடியாது என்று சொன்னபோதும் கூட, நான் வனாந்தரத்திலே இருந்தபோது சிங்கத்தை கொன்றிருக்கின்றேன், கரடியை கொன்றிருக்கின்றேன். அதைவிட இந்த கோலியாத் மேலானவன் அல்ல, இவனை நான் மேற்கொள்ள முடியும், வெற்றி கொள்ள முடியும் என்றெண்ணி இந்த தாவீது தன்னுடைய கரங்களிலே 5 கூழாம் கற்களையும் ஒரு கவனையும் எடுத்துக்கொண்டு அந்த கோலியாத்தை எதிர்கொள்ள செல்லுகின்றான். கோலியாத் அவனை பார்த்து சிரிக்கின்றான். வா, உன்னை வெட்டி கழுகுகளுக்கு போட்டு விடுவேன் என்று சொல்லுகின்றான். ஆனால் தாவீதோ அமைதியாய் நின்று, நீ பார், நீ நிந்திக்கின்றாயே ஆண்டவர், அவருடைய பெயரில் நான் வருகிறேன். ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய கவனில் சுழற்றி அவனை நோக்கி வீசுகின்றான். கல் அவனுடைய நெற்றியிலே பதிந்து அவன் கீழே விழுகின்றான். கல் கீழே விழவில்லை, கோலியாத் கீழே விழுகின்றான். எவ்வளவு பலசாலியாக ஒரு பலமுள்ள ஒருவனை
ஒரு பலவீனமான தாவீதை கொண்டு ஆண்டவர் வெற்றி கொள்கின்றார். இவைகள் நமக்கு வாழ்க்கை பாடங்களாக அமைய வேண்டும். என்ன என்று சொன்னால், நம்முடைய பலவீனத்திலே ஆண்டவர் நமக்கு பலன் தந்து நம்மை காக்கவும் வழிநடத்தவும் நல்லவர் வல்லவர் என்று நாம் நம்புகின்ற போது ஆண்டவருடைய பலன் நம்மை தாங்கும். அதுபோன்று சிம்சோன் என்ற ஒரு மனிதன், அவன் பலசாலிதான். ஆனால் ஆண்டவர் தந்த பலனை அவன் மறுதளித்து விட்டான், அலட்சியம் செய்து விட்டான். ஒரு கட்டத்திலே அவன் கண்கள் இழந்து அவன் வேடிக்கை பொருளாக அவன் நின்று கொண்டிருக்கின்றான். அப்போது அவன் ஆண்டவரை பார்த்து வேண்டுகின்றான், ஆண்டவரே, விருத்த சேதனம் இல்லாத மக்கள் மத்தியிலே நான் மடிந்து போக வேண்டுமா? என்னுடைய கையினால் எத்தனை ஆற்றல் மிக்க செயல்களை செய்திருக்கிறேன். ஆனால் இங்கே நான் வேடிக்கை பொருளாக இருக்கிறேன். என்னை ஒரே ஒரு விசை மாத்திரம் நீர் பலப்படுத்தும். நான் இந்த மக்களை பழிக்கு பழி வாங்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்டு அவன் தாங்கி நின்ற தூண்களை 2 பக்கமாக விலக்கி அந்த மண்டபத்தில் இருந்த அத்தனை பேரையும் அவன் கொன்றடிக்கின்றான். கண்கள் இல்லாதவன், பலன் இல்லாதவன், வேடிக்கை பொருளாக காட்சி பொருளாக நின்று கொண்டிருந்த அவனால் இத்தனை பெரிய வல்ல காரியங்களை செய்ய முடிந்தது. ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். என்னை பலப்படுத்தும் கர்த்தாவே என்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் வேண்டுதல் ஏறெடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, புதிய மாதத்தை சந்தித்திருக்கின்றோம். வாழ்வின் காலங்கள் எப்படி இருக்குமோ என்ற கலக்கம் எல்லாரிடத்திலும் இருக்கின்றன. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காலங்களிலும் உங்களை உள்ளத்தின் அளவிலும் உடல் அளவிலும் என்னால் பலப்படுத்த முடியும். இந்த இறை வார்த்தையை நம்புவோம். ஆண்டவர் தந்த காலங்களை நாம் பயன்படுத்துவோம். இந்த காலகட்டங்கள் நமக்கு எச்சரிப்பின் காலங்கள் என்று உணர்வதாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த காலத்தினுடைய கொடூர தன்மைகளை நினைந்து நாம் ஆண்டவரிடத்திலே சேர்வதற்கு ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமீன். ஆராதனைக்கு நிறைவாக 241வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடல் எண் 241. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே என்ற பாடல். சீலமாய்
ஜெபிப்போம். பலவீனத்திலே எங்களை தாங்கி வழிநடத்துகின்ற ஆண்டவரை, என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி இந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாள் சிந்தனையை நாங்கள் கேட்டு அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களை உருவாக்கியவர். எங்களுடைய பலவீனங்கள் உமக்கு தெரியும் ஆண்டவரை. நாங்கள் எப்படி வாழ வேண்டுமோ அதற்கேற்ற பலனை தந்து நீரங்களை இம்மட்டுமாக வழிநடத்தி இருக்கின்றீர். கடந்த மாதங்களில் பல கஷ்டங்கள் இருந்தபோதும் நீரங்களை நிறைவாக வழிநடத்தினீர். இந்த காலத்திலே இப்படி விதப்பட்டதான ஓர் எச்சரிப்பை தந்து நாங்கள் நல்ல இறைமக்களாய் வாழ வேண்டும், அழிவை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். எல்லாவற்றையும் மனிதன் செய்கின்ற ஆற்றல் பெற்றபோது கடவுள் எதற்கு ஏன் என்ற கேள்வி எழுப்பிய காலங்கள் உண்டு. விஞ்ஞானத்தின் விந்தையை பார்த்து மகிழ்ந்த நேரங்கள் உண்டு ஆண்டவரை. இப்போது கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸ் கிருமியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது கண் கலங்கி ஒன்றும் செய்வதறியாமல் நாங்கள் திகைத்து நிற்கின்றோம். ஆண்டவர், இந்த நோயினின்று மக்களை காத்தருளும். நோய்க்கு ஏற்ற மருத்துவ உதவிகள் கண்டுபிடிக்கப்பட, அதன் மூலமாக மக்கள் குணமாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உலக சுகாதார நிறுவனம் சொல்லுகின்றபடி நோயோடு வாழ்வதற்கு பழகிக் கொள்கின்ற பலனை மக்களுக்கு தந்து தேசம் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புகின்ற நல்ல வாய்ப்பை தருவீராக. இந்த மாதமும் எங்கள் வாழ்நாட்களின் எஞ்சிய காலங்களிலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகின்றோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் அன்புறவும் என்றும் என்றும் இனிவரும் காலங்கள் அனைத்திலும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்குவதாக.